கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே விசுவாசம் ஒரு பலி என்பதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். प्रिय लोग, आज का दिन विश्वास एक बलिदान उसके विषय में संदेश देने के लिए जा रहा हूं. விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். विश्वास एक जरूरत था. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் தேவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியமே விசுவாசம் என்பதாகும். और व्यक्ति और परमेश्वर के बीच परमेश्वर हमको विश्वास எனவே இந்த விசுவாசத்தை தேவன் எப்பொழுதும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए वो हर समय आपको विश्वास को ढूंढ रहा हूं. இந்த விசுவாசம் ஒரு பலியாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. इस विश्वास एक बलिदान का रूप में है, ऐसा वचन कहता हूं. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் फिलिपियों का किताब 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். उसका 2 अधिकार उसका 6 और 7 वचन. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். जिसने परमेश्वर को स्वरूप में होकर भी परमेश्वर के तुल्य होने को अपने वाशा ने रखने की वस्तु ना समझा. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனாலும், வசனம் மாறிடுச்சு நினைக்கிறேன். Praise the Lord, ஸ்தோத்திரம். வாசிங்க. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பிலிப்பியர் 2:17 இவ்விதமாய் சொல்லுகிறது. फिलिपियों का किताब 2 का 17 वर्स इसी तरह कहता हूं. பவுல் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமாகிய பலி என்று சொல்லுகிறார். पौल कह रहा हूं विश्वास की बलिदान. அந்த பலியின் மேல் நானே வார்க்கப்பட்டு போனாலும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிறார். मैं उस बलि के रूप में परमेश्वर तक जाया वो अच्छा है, इसी तरह पौल कह रहा हूं. ஏனென்றால் உங்களுக்குள்ளிருந்து விசுவாசத்தை எழுப்புகிற ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். क्योंकि आपका अंदर मैंने वो विश्वास का ढूंढने वाला सेवा कर रहा हूं. ஒரு தேவ ஊழியக்காரனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இதுவாக இருக்கிறது. एक सेवक का उसका मुख्य कारण ये है, தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தேவனை பற்றின விசுவாசத்தை வளர்த்த வேண்டும். हर व्यक्ति का हृदय में परमेश्वर का बारा विश्वास को बढ़ाने हैं. இந்த விசுவாசத்தை வளர்த்துகிற விஷயத்திலே 2 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். इस विश्वास को बढ़ाने के लिए मैं 2 कारण आपके लिए कह रहा हूं. முதலாவது, இந்த விசுவாசமாகிய பலி தேவனுக்கு பிரியமான பலி. पहला ये विश्वास बलि वो परमेश्वर के लिए प्रसन्न है. எனவே இந்த பலி நமக்குள்ள இருந்து எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसलिए इस बलि हमारा अंदर से वो बाहर आना चाहिए. ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே हम उत्पत्ति का किताब उसका 8वां अधिकार में நோவா செலுத்தின ஒரு பலியை நாம் பார்க்கின்றோம். नोवा परमेश्वर के लिए दिया एक बलिदान हम उधर देख सकता. ஒரு வருஷத்துக்கு மேலாக நோவாவும் குடும்பமும் பெரிய லாக்டவுன்ல இருந்தார்கள். एक वर्ष में नोवा और उसका परिवार आर्क के अंदर था. அந்த மாதிரி ஒரு சிறையிருப்பு நமக்கு ஒருத்தருக்கும் வரவில்லை. उसी तरह सिचुएशन हम कोई नहीं है. ரொம்ப கடுமையான ஒரு சிறையிருப்பின் அனுபவம். वो बहुत बुरा लॉकडाउन है. அவர்களுடைய பேழைக்குள்ளே எத்தனையோ விதவிதமான மிருகங்களும் பறவைகளும் கூட இருந்தன. उसका आर्क का अंदर बहुत सारा पशु और पक्षी था. அந்த சிறையிருப்பினுடைய நிலைமை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. आप उसका बारे में सोच लो. ரொம்ப சங்கடமான நிலையில் இருந்தார். वो बहुत दुख था. ஆனால் கர்த்தர் குறித்த வேளையில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். पर परमेश्वर ने करेक्ट समय में वो नोवा को बाहर लेकर आया. இப்ப நாம் ஒரு விடுதலை அனுபவிக்கிறது போல अभी हम है ना उसी तरह அவளுக்கும் திடீரென்று விடுதலை வந்தது. उसके लिए भी वैसा एक
छुटकारा मिला। அந்த விடுதலை வந்தவுடனே उस छुटकारा मिलने समय இந்த நோவா புதிய பூமியில் தேவனுக்கு பலி செலுத்தினார். नोआ उस नया पृथ्वी में परमेश्वर को बलिदान किया। இந்த பலியை குறித்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களில் பார்க்கிறோம். इस बलि के बारे में उत्पत्ति का किताब उसका 8वां अध्याय 20 और 21 में है। அழிக்கப்பட்ட ஒரு பூமி, वो नाश किया एक पृथ्वी, அதிலே புதியதாக செடி கொடிகள் வளர்ந்திருக்கின்றன. उसमें नया पेड़ और மற்றபடி வெறுமையாக காணப்படுகிறது. बहुत வெறுமையா இருக்கு। மிருக ஜீவன்கள் இல்லை, पशु नहीं है, பறவைகள் பட்சிகள் ஒன்றுமே இல்லை. पक्षिகள் नहीं है। எல்லாம் அந்த பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்தது தான் இனி பெருக வேண்டும். ये सब उसका आर्क के बाहर था, वो सब नीचे आकर ये सब बढ़ाना चाहिए। அந்த பூமியிலே நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். उस पृथ्वी में नोवा एक बेड बनाया। சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு सब शुद्ध पशुओं और सब शुद्ध पक्षियों में वो कुछ को चुनकर அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். वो उसी को बलिदान किया। இப்போ 21ஆம் வசனம் பாருங்கள். अभी देखो 21 वचन, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். उसका सुगंध पकार सोचा। ஹல்லேலூயா. हालेलुया। நோவாவுக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல ஆராதிக்க முடியாமல் தடைப்படுத்தப்பட்டிருந்தான். नोवा के लिए भी एक वर्ष उसको भी आराधना नहीं कर सकता। தேவனுக்கும் பலி கிடைக்காம இருந்தது. परमेश्वर के लिए भी बलिदान देने के लिए कोई नहीं है। பலி செலுத்துற பூமியில யாருமே கிடையாது. बलिदान देने के लिए पृथ्वी में कोई नहीं है। நோவா பேழைக்குள்ள பலி செலுத்தவும் முடியாது. नोवा आर्क का अंदर बलिदान नहीं कर सकता। அப்போ மனுஷனுக்கும் சந்தோஷம், தேவனுக்கும் சந்தோஷம். अभी मनुष्य को भी संतोष है और परमेश्वर के लिए भी संतोष है। இன்றைக்கும் அப்படித்தான். நமக்கும் சந்தோஷம், பரலோகத்துக்கும் சந்தோஷம். अभी भी वैसा है। अभी हमको भी खुश है, परमेश्वर के लिए भी खुश है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஏன்னா இதை போட்டதுனால ஒண்ணுமே தெரியாது. யார் சந்தோஷமா இருக்கா, யாரு துக்கமா இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. மனுஷனுடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தெரிகிறது இல்லை, ஆளே ஐடென்டிஃபை பண்ண முடியல. பார்த்தாச்சுன்னா யாருன்னே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பின் வஸ்திரம். பழைய காலத்துல ரெட்டு உடுத்துற மாதிரி நமக்கு ஆண்டவர் இங்க ரெட்டு உடுத்தி விட்டுருக்கிறாரு. சிறுமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம ஆவியிலே சிறுமைப்பட்டு தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. हालेलुया। சரி, சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? सब कुछ है। ஓகே. சோ இப்படி தேவனுக்கும் ஒரு வருஷம் தாண்டி அவருக்கு ஒரு நல்ல சுகந்த வாசனையாக அது கிடைக்கிறது. अभी परमेश्वर के लिए भी एक वर्ष के बाद एक बलिदान मिला है। அந்த நோவாவுடைய பலியை அவர் சந்தோஷமாக முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो नोवा के बलि में बहुत खुश से वो बना देखा, சுகந்த வாசனையாக. वो अच्छा खुश में। அப்படி அவர் முகர்ந்து விட்டு என்ன சொன்னார்? वो उसी तरह खुशबू को कर क्या किया, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. फिर मैं मनुष्य के लिए इस पृथ्वी को नई शाप दे दूंगा। மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. मनुष्य का उसका हृदय का विचार वो उसका बचपन से बुरा ही है। நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜனங்களையும் சங்கரிப்பதில்லை. अभी मैंने क्या किया उसी के द्वारा मैं फिर कभी नहीं करूंगा। இப்படி கர்த்தர் மனம் குளிர்ந்து பேசினார். इपड़ी ऐसे परमेश्वर ने उसका मन खुश होकर बोला। அவரை மனம் குளிர வைத்தது இந்த நோவாவுடைய பலி. उसी तरह परमेश्वर के लिए खुश होने के लिए नोवा बलिदान किया। இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலிகள் கர்த்தருடைய மனதை குளிர பண்ண வேண்டும். आज प्रिय लोग, आज हमारा बलिदान हमारा परमेश्वर को हृदय को खुश करना चाहिए, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். उसको खुशी बनाना चाहिए। நம்முடைய ஸ்தோத்திர பலி, நம்முடைய பாடல் பலி, இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். हमारा स्तुति और सब आराधना उसके लिए प्रसन्न होना चाहिए। அதற்கு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? उसके लिए हम क्या करना चाहिए? நம்மை செலுத்தி துதிக்கணும்.
हम बेड में बलिदान होना चाहिए। அதுதான் அந்த ஒரே முக்கியமான விஷயம். वही है एक जरूरी बात। உதட்டு துதி கர்த்தருக்கு பிரியமல்ல. वो मुख का स्तुति वो परमेश्वर के अच्छा है। உள்ளத்திலிருந்து வருகிற துதி தான் கர்த்தருக்கு பிரியம். और हृदय का अंदर आने वाला वो स्तुति वो परमेश्वर के खुश है। நாம் ஒரு ஸ்தோத்திரம் செய்தாலும், हम एक स्तुति करने ஒரு समय, பாட்டு பாடினாலும், एक गीत गाने समय எதை செய்தாலும் क्या कुछ क्या किया परमेश्वर के लिए, நமது இதயத்திலிருந்து அது புறப்படும். हमारा हृदय का अंदर से वो बाहर आना चाहिए। இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறது, वो हृदय का अंदर से आना चाहिए। கட்டாயம் தேவனிடத்தில் போய் சேரும். वो परमेश्वर तक जाएगा। வெறும் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறது போய் சேராது. मुंह से आना तो वो उधर तक नहीं पहुंचाएगा। நம்மிடத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். हमारा वो बहुत प्रॉब्लम है यही है। நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம பாட்டுக்கு வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். हम स्तुति करने के लिए शुरू किया है तो हमारा मुंह इसके वो स्तुति कर ही रहेगा, ஆனா மனசு வேற ஏதோ சிந்திச்சு. पर हमारा हृदय दूसरी सोच में है। இது ஒரு கெட்ட பழக்கம். वो अच्छी बात नहीं है। அப்படியே அந்த பழக்கத்துல வந்து விடுகிறது. वो वैसा हो रहा है। பைபிள் வாசித்தா बाइबल पढ़ने समय அப்படியே வாசித்துட்டே இருப்போம். अभी पढ़ने समय ஒரு 3-4 வசனம் என்ன வாசித்தோன்னே தெரியாது. 3-4 वचन पढ़ने के बाद क्या हो रहा है पता नहीं। மனம் செலுத்தி படிக்க மாட்டோம். हमारा हृदय का अंदर वो पढ़ना नहीं है। எஸ்ரா என்பவன் வேதத்தை ஆராயும்படி தன் மனதை பக்குவப்படுத்தி இருந்தான் பைபிள் சொல்லுது. बाइबल कहता है एसरा का एक व्यक्ति है, वो बाइबल पढ़ने के लिए उसका मन को आयत कर दिया। இதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியம். பிரேயரும் அப்படிதான். ऐसी द्वारा प्रेयर भी है। பிரேயர்லயும் சும்மா உதட்டுல என்னென்னமோ சொல்லிட்டே இருக்கிறது. प्रेयर भी हम मुंह से वो बात नहीं करना चाहिए। வர்ஷிப் டைம், वर्शिप टाइम भी உள்ளத்திலிருந்து தேவனை புகழ வேண்டும். हमारा हृदय का अंदर से वो स्तुति आना चाहिए। அப்படி நம்ம செய்யும் பொழுது தேவ மகிமை இறங்கும். अब वैसा में हम करने समय परमेश्वर का महिमा इधर आएगा। ஆகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படட்டும் பலிகள். इसलिए हमारा हृदय का अंदर से वो स्तुति बाहर आना चाहिए। இதெல்லாம் ஆவிக்குரிய பலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ये सब आविक प्रकार बलिदान है। அது கர்த்தரை பிரியப்படுத்தும். वो परमेश्वर को खुश करूंगा। ஆனால் இந்த பலிகள் எல்லாவற்றுக்கும் மேல पर इस बलिदान सबको ऊपर அந்த பிலிப்பியர் 2:17 வாஸ்தமே விசுவாசம் என்கிற பலி, इस सब बलिदान का ऊपर विश्वास का बलि, அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. वो परमेश्वर के लिए बहुत खुश है। எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, इब्राहिम का किताब इसका 11 अध्याय 6 वचन इसी तरह कहता हूँ, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास बिना हम परमेश्वर को प्रसन्न करना अनहोना है। அப்ப விசுவாசம் என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்திக் கொள்ள முடியாது. यदि हमारा अंदर विश्वास नहीं है तो वो परमेश्वर को नहीं प्रसन्न कर सकता। நமக்குள் விசுவாசம் பெருக வேண்டும். हमारा अंदर विश्वास बढ़ना चाहिए। அதை ஒரு பலியாக கர்த்தர் சொல்ல பார்க்கிறார். वो एक बलिदान के रूप में है। நாம் அவரை விசுவாசிப்பது ஒரு பலி செலுத்துவதற்கு சமானமாய் இருக்கிறது. हम परमेश्वर को विश्वास कर रहे हैं, ये बलिदान का रूप है। இந்த வசனத்திலே அடிப்படை விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். इस वचन में बेसिक विश्वास के बारे में वो कहता हूँ, தேவனிடத்தில் சேருகிறவன் कोई परमेश्वर के पास आ रहा हूँ, அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். वो परमेश्वर है वैसा विश्वास करना चाहिए। முதல் அடிப்படை விசுவாசம் தேவன் உண்டு என்கிற விசுவாசம். पहला विश्वास परमेश्वर है। இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இந்த விசுவாசம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார். आज बहुत सारा लोग ऐसा विश्वास नहीं होकर उनका जीवन जी रहा हूँ। பாவம், அவங்களுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார்னே நம்ப முடியல. उन लोगों को परमेश्वर है वो उन लोग नहीं मान रहे हैं। நாம் தான் தெய்வம் என்று போதிக்கிறார்கள். सिलर बोल रहा हूँ मैं खुद परमेश्वर है। அநேக இந்த யோகிகள் இருக்கிறாங்களே, இவங்க இந்த குருக்கள் இவங்க போதனையுடைய சாராம்சம் நீங்க பாத்தீங்கன்னா, நானே எனக்குள் மலர வேண்டும், எல்லா எனர்ஜியும் எனக்குள்ளே இருக்கு, இந்த மாதிரி தான் போதிக்கிறாங்க. कई योगी हैं इस दुनिया में, उन लोग कह रहा हूँ हमारा अंदर बहुत बड़ा एनर्जी है, मैंने खुद परमेश्वर है। उसी तरह उन लोग दूसरों को
बोल रहा हूँ, நாங்கள் இன்னும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம் தான் போதிக்கிறாங்க. वो लोग भी बोल रहा हूँ हम अभी भी परमेश्वर को ढूंढ रहा हूँ। அவங்க நம்பர் நிறைய இருக்கனால தேடிக்கிட்டே இருக்காங்க. ओ बहुत सारा नंबर है ना, इसलिए वो लोग ढूंढ कर रहे हैं, கண்டுபிடிக்கவே முடியல அவங்கள. अभी तक नहीं நிறைய தத்துவங்கள் பேசுவார்கள். बहुत फिलॉसफी है, கடைசியில அவங்க ஒரு வெறுமைக்குள் இருக்கிறது புரியும். देखने समय उसका अंदर कुछ भी नहीं है। தேவன் உண்டு என்று விசுவாசிக்க முடியவில்லை. परमेश्वर है वो उन लोग नहीं विश्वास कर रहे हैं, ஆனால் நமக்கு தேவன் தந்த ஒரு பெரிய பாக்கியம், पर परमेश्वर ने हम लोग को इस भाग्य दिया, அடிப்படை விசுவாசத்தை நமக்குள்ளே தந்தார். बेसिक विश्वास के हमको ले दिया। நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நாம இயேசுதான் தெய்வம்னு கரெக்டா சொல்லுவோம். हमारा जीवन में कुछ चिंता आया तो भी हम लोग बोल सकता मेरा परमेश्वर है। நான் சொல்றது சரிதானா? ஆமென். கண்டிப்பாக அதுதான் விசுவாசம். वही है विश्वास। இப்ப ஆண்டவர் எல்லாம் தந்துகிட்டே இருக்கிறாரு, परमेश्वर देकर दे रहा हूँ, நல்லா இருக்கு, सब अच्छा है, அப்ப இயேசுதான் தெய்வம். उस समय यीशु अच्छा है, திடீர்னு அவர் எதையாவது தந்ததை எடுத்துட்டாருன்னா कुछ वो फिर से लिया है तो யோபுக்கு அப்படிதான் வந்துச்சு சோதனை. अयूब का जीवन में भी वैसा है। ஆண்டவர் நல்லா கொடுத்துட்டே இருந்தாரு, परमेश्वर ने इसके लिए बहुत आशीष किया। சாத்தான் அங்க போய் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். शैतान जाकर बहुत कठिन बनाया। யோபு கடினமான உபத்திரவத்துக்கு ஆளாக்கப்பட்டான். अयूब का लाइफ में बहुत सारा कष्ट आया, ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசமாகிய பலியை பாருங்க. पर उसका अंदर था वो विश्वास का बलि। அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றான். उन्होंने बोला परमेश्वर ने दिया, उन्होंने उठा लिया, परमेश्वर के नाम को महिमा है। அது ஒரு பெரிய விசுவாச பலியை செலுத்தின சம்பவமா. वो एक बड़ा विश्वास का बलिदान। ஹல்லேலூயா. हालेलुया। அப்புறம் அடுத்தது சரீரத்துல போராட்டம். फिर उसका शरीर में रुकावट। அதனுடைய உச்சக்கட்டத்துல மனைவியே சொல்லுகிறார்கள், நீங்க செத்து போங்க. उसका समय उसका पत्नी भी बोला तू मरा। எவ்வளவு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அந்த மனுஷன் இருக்கிறார். सोच लो उसका सिचुएशन कितना अच्छा नहीं है। ஆனா அந்த மனைவி சொல்லும் பொழுது இவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, उसका पत्नी बोलने से मैं वो खुश कर बोल रहा हूँ, நீ என்ன பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, आप मेंटल है क्या, क्यों इसी तरह बात कर रहा हूँ। கர்த்தரிடத்திலிருந்து நன்மை அனுபவித்த நாம் கொஞ்சம் தீமை அனுபவிக்க வேண்டாமா? परमेश्वर के समूह में मुझके लिए इस आशीष आया, वैसे मैं बुरा भी अनुभव करेगा। அந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. उस व्यक्ति का अंदर था वो विश्वास, उसी के देखो। அந்த விசுவாசம் தான் அந்த வார்த்தை அறிக்கையாகிய பலியில வெளியே வருகிறது. वो विश्वास उसका मुंह का द्वारा वो बोला। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த லாக்டவுன் டேஸ்ல உங்க வாயில இருந்து எந்த பலி வந்துச்சு? इस लॉकडाउन का समय में आपका मुख का द्वारा कौन सा बलिदान आया? இந்த யோபு மாதிரி நல்ல பலிகள், நல்ல வார்த்தைகள் வந்ததா? अयूब जैसे अच्छा बलिदान आया क्या? இல்ல இந்த இஸ்ரவேலர்கள மாதிரி தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் முறுமுறுத்து கொண்டே இருந்தீர்களா? नहीं है तो इस इसराइल लोग जैसा आपने आपको मुंह सर बुरा बात किया। நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்க. आपको सोच लो। நம்ம எந்த கஷ்டம்னாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். हम किसी कष्ट का जा रहा है तो हम परमेश्वर को स्तुति करना चाहिए। அதுதான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. वही है हमारा अंदर है ना विश्वास, उसका प्रकार। இந்த யோபு தான் சொன்னார், என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். अयूब ने कहा वो मुझको मारा तो भी मैं विश्वास में रहेगा। அந்த மாதிரி ஒரு ஸ்திரமான விசுவாசம் இருக்க வேண்டும். वैसा विश्वास हमारा अंदर होना चाहिए। சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், सात्राक मेशक आबेदनेहो ने कहा, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். मेरा परमेश्वर वो छुटकारा देने के लिए भला है। விடுவியாமல் போனாலும் இந்த சிலைக்கு முன்னால விழ वो மாட்டோம். छुटकारा नहीं दे दिया तो भी कोई प्रॉब्लम नहीं है। ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. वो स्ट्रांग கர்த்தரே தேவன். वो परमेश्वर ही परमेश्वर। அந்த விசுவாசம் உறுதியா இருந்தது. उसका विश्वास बहुत स्ट्रांग था। அந்த விசுவாசத்தை பலியாக செலுத்த வேண்டிய நேரத்தில் அவர்கள் செலுத்தினார்கள். वो विश्वास बलिदान के रूप में समर्पण होना समय उन लोग किया। ஹல்லேலூயா. हालेलुया। தானியேல் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னால போயிட்டாரு. दानियल और एक स्टेप आगे गया। அவருக்கு என்ன போராட்டம்? उसके लिए भी बहुत रुकावट है। இவங்கள மாதிரி சிலைக்கு முன்னால ஒண்ணும் விழ சொல்லல. वो इसी तरह एक आइडल का बात बीच में नहीं किया। அவருக்கு ஒரே ஒரு விஷயம், उसके लिए एक कारण है। அந்த ஜன்னலை பூட்டிட்டு
இவரு வழக்கமா செய்த மாதிரி செய்தறதா போதும். वो खिड़की का बंद कर कर प्रार्थना करना चाहिए, ஒருத்தரும் பார்க்க முடியாது. कोई नहीं उसको देख सकता। அவருடைய ஒரு வைராக்கியத்தை பாருங்க. उसका एक फ्रेम देखना நான் முன் चाहिए। செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணுவேன். वो हर दिन कैसे किया उसी तरह उन्होंने किया। அது கொஞ்சம் கொஞ்சம் கூட கடின இது போல தெரிகிறது நமக்கு. वो कुछ कठिन होना वो देखने के लिए जा रहा हूँ। நம்ம என்ன உடனே என்ன சொல்லுவோம்? हम उसी समय क्या बोलेगा? ஏற்கனவே அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஜெபம் பண்ணணும் தான் சொல்லி இருக்காரு. पहला भी वचन भी कहता हूँ घर का अंदर जाकर दरवाजा को बंद कर प्रार्थना அதனால करना चाहिए। பூட்டிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். इसलिए हम दरवाजा को बंद कर खिड़की को बंद कर प्रार्थना தப்பு இல்ல, करेगा। தப்பு இல்ல, அது தப்பு கிடையாது. वो बुरी बात नहीं है। ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு வைராக்கியம். वो पर उसका अंदर एक विश्वास है। அந்த நல்ல வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். वो उस अच्छा विश्वास को वो भला किया। சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். वो चिंग और लायन का मुंह को बंद किया। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன ஆச்சரியம் பாருங்கள். देखो कैसा है, ஒரு மனிதனுக்குள்ளிருந்து விசுவாசமாகிய பலி மேல போகும்போது அவர் பிரியப்படுகிறார். वो देखो एक व्यक्ति का अंदर एक विश्वास है, उसका उस इनके विश्वास की- बलि के द्वारा बगार आना चाहिए, वो खुश है। பண விஷயங்களிலே நமக்கு குறைகள் வரலாம். देख लो मनी का विषय में हमको कठिन आ जाएगा। வேலைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இழந்து நிக்கிறார்கள். अच्छा जॉब नहीं हो सकता, விசா ரினியூ ஆகாம இருக்கிறார்கள். विसा रिन्यू कर नहीं कर सकता, செய்த தொழிலே செய்த பொருட்கள் விலைக்கு போக மாட்டேங்குது. कुछ काम किया वो उसको भी कोई फायदा नहीं है। இந்த விளைந்த பொருட்கள் விலை கிடைக்கவில்லை. वो इसको कोई फायदा है नहीं है। 5.5 மாதங்கள் என்ன பாடுகள் ஒவ்வொருவரும் பட்டு इस கொண்டிருக்கிறார்கள். 5 महीने कई लोग किसी प्रकार में कष्ट में जा रहा हूँ। நினைத்தால் முறுமுறுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. वो सोचना समय परमेश्वर को बुरी बात कहने के लिए बहुत है। ரொம்ப ஒரு எரிச்சலுக்குள்ள போறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் वो இருக்கின்றன. हमारा विचार बहुत बुरा स्टेट के लिए जाने के लिए बहुत है। இதனால் எத்தனையோ பேர் வழிப்பறிக்காரர்களாக திருடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். इसलिए बहुत सारा लोग अच्छा काम नहीं कर कर बुरा काम कर रहा हूँ। அந்த மாதிரி ஒரு கொடூர மனம் வந்து பலர் கொலைபாதகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். कोई मर्डर भी कर रहा हूँ, சிலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். कुछ लोग सुसाइड भी कर रहा हूँ। நமக்கு ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாவிட்டாலும் हमको भी उसी तरह स्ट्रीम नहीं जाना चाहिए। எந்த விதமான மனநிலைமையோடு நாம் இன்றைக்கு இருக்கிறோம்? आज हमारा मन वो उसका अंदर विचार कैसा है? இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த விசுவாசமாகிய பலியை எதிர்பார்க்கிறார். आज तुझे परमेश्वर हमारा अंदर इस विश्वास का बलिदान वो ढूंढ रहा हूँ। தேவன் உண்டென்றும் वो परमेश्वर है, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க वो வேண்டும். उसके पास आने वाले को प्रतिबल देने वाला है, वो उसी तरह विश्वास करना चाहिए। தேவன் ஒருவரையும் வெறுங்கையாய் அனுப்புகிறவர் அல்ல. कोई व्यक्ति को वो बिना हाथ वो नहीं அவர் करेगा, அழகாக தருவார். वो दे दूंगा। ஆனால் அவர் ஆச்சரியமாக அவருடைய கிரியைகள் இருக்கும். वो उसका काम बहुत आश्चर्य है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னார். अब्राहम के लिए उन्होंने बोला एक पुत्र दे दूंगा, அதை உடனடியா கொடுக்க கூடாதா? उसके लिए वो तुरंत नहीं दिया, 100வது வயதுல கொடுக்கிறார். उसका 100 years उन्होंने उस समय दिया। ஆனா அவருடைய திட்டம் வந்து பெரிய ஜாதியா மாற்றுவது. वो प्लान था बहुत बड़ा संसार बनने के लिए, நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், तारों को जैसे, மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், वो पृथ्वी का सैंड जैसे, பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். पृथ्वी का सैंड जैसे बनेगा। ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. पर उसके बाद कोई एक पुत्र भी नहीं है। இதுதான் தேவனுடைய கிரியையாயிருந்தது. ये परमेश्वर का क्रिया है। ஆனால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். फिर भी वो हमारे ढूंढने के लिए वो अच्छा प्रतिबल देने वाला है, वैसा हम विश्वास करना இந்த चाहिए। விசுவாசத்துல ஆபிரகாம ட்ரெயின் பண்ணுகிறார். इस विश्वास में वो अब्राहम को ट्रेन कर रहा हूँ। கர்த்தர் தருவார், परमेश्वर दे दूंगा, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை தருவார். वो वाचा का पुत्र दे दूंगा। கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். कोई परमेश्वर को ढूंढ रहा तो वो प्रतिबल दे दूंगा। இப்படியே விசுவாசித்து கொண்டிருக்கிறான். वो ऐसा विश्वास कर रहा हूँ। திடீர்னு ஒரு நாள் एक दिन அவனுக்கே கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டது. उसके लिए कुछ कष्ट हो गया। அவன் சொன்ன, ஆண்டவரே, परमेश्वर, என் வீட்டு இந்த வேலைக்காரன் இருக்கிறான எலியாசார், मेरा घर का नौकर एलियासर है, இவனை நீர் கனம் பண்ணும். आप इसी को அதோடைய அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है?
எனக்கு இனி பிள்ளை பிறக்காதுன்னு அவனுக்கு ஒரு நினைவு வந்துருச்சு. वो सोचा था मेरे को इसके बाद तो पुत्र नहीं होगा। கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல இவன் அல்ல, நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். परमेश्वर ने बोला ये नहीं है, मैं आपको दे दूंगा। திரும்பவும் விசுவாசித்து கொண்டே இருக்கிறான். फिर वो विश्वास में रहा है। ஆனா அவன் வீட்டிலே இன்னொரு சூழ்நிலையில அந்த இன்னொரு பிள்ளை வளர்ந்து வர்றான். पर उसका घर में दूसरा समय से दूसरा एक पुत्र बड़ा कर आ रहा है, इस्माइल। அப்போ ஒரு நாளைக்கு ஆபிரகாம் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. एक दिन अब्राहम ने प्रार्थना किया, आप इस इस्माइल को इस्तेमाल करो, இவனும் என் கற்ப பிறப்பு தானே. ये भी मेरा पुत्र है। கர்த்தர் சொல்ல, இல்ல, पर परमेश्वर ने कहा வாக்குத்தத்தத்தின் பிள்ளை உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும். वो वाचा का पुत्र आप और साराल के लिए होगा। பாருங்க, வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறார். वो वाचा ने बोल रहा हूँ पर नहीं किया। அவன் திரும்பவும் காத்திருக்கிறான். वो फिर भी वेट कर रहा हूँ। பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வருகிறார். पर एक दिन परमेश्वर ने उसका घर में आया, நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு अच्छी खाना खाया। அவன் சொல்றாரு, फिर भी वो बोल रहा ஒரு हूँ உற்பவ காலத்துக்குள் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் கையில் ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு. एक समय के बाद मैं फिर भी आएगा, उस समय साराल का हाथ में एक पुत्र होगा। சாராள் குப்புன்னு சிரிச்சிட்டான். साराल ने हंस दिया। கேட்டார், அவ ஏன் சிரிக்கிறான்? वो परमेश्वर ने पूछा क्यों वो हंस रहा हूँ? சிரிச்சிட்டாவா? वो हंसा। ஆனா பாருங்க, देखो ஆண்டவர் அதுக்கு சொன்னபடியே கரெக்டா அடுத்த வருஷம் செய்தார். फिर भी परमेश्वर क्या बोला उसी तरह उन्होंने किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம அவர் பலன் அளிக்கிறவர்னு விசுவாசித்துக்கிட்டே இருக்கணுமா? इस वचन के प्रकार वो बल दे रहा हूँ, वो प्रतिबल दे रहा हूँ, उसी तरह विश्वास करना चाहिए। சில பெரிய காரியங்களுக்கு அவர் கொஞ்சம் டைம் எடுப்பாராம். कुछ बड़ी कार्य के लिए, काम के लिए कुछ टाइम ले लेगा। இந்த பைபிள் சரித்திரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, इस बाइबल का हिस्ट्री आप देखने समय யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் லேட் ஆச்சுதோ, कुछ को पुत्र भाग कुछ समय के बाद आया, அத்தனை பேருக்கும் பிறந்தது பெரிய பெரிய ஆட்கள். वो पुत्र, उनके द्वारा हुआ पुत्र सब बड़ा लोग हैं। ஒரு பெரிய நன்மை வருவதற்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. वो एक बड़ा अच्छा हमारा जीवन में आने समय कुछ रुकावट है, ஆனால் அவர் வெறும் கையாய் அனுப்ப மாட்டார். पर भी वो आपका हाथ को देखकर चलेगा। அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய விசுவாச கையை நீட்டணும். हम भी विश्वास के द्वारा हमका हाथ को परमेश्वर அதை के அவர் करना चाहिए। பலியாக ருசிக்கிறார். वो एक बलिदान के रूप में है, वो प्रसन्न है। ஆண்டவரே நீர் தருவீர். परमेश्वर आप दे दूंगा। எப்ப தரப்போகிறீர் ஆண்டவரே? कब दे दूंगा परमेश्वर? என்ன பேர் வைக்கணும் ஆண்டவரே? क्या नाम दूंगा परमेश्वर? இப்படியே அவர்கிட்ட பேசிட்டு இருங்க, பாருங்க பேசிட்டு இருங்க. ये वैसा बात करना चाहिए। அவர் சீக்கிரமா தந்துருவார். वो जल्दी दे दूंगा। இவன் நம்மள விட மாட்டான் போலக்கு. ये कभी नहीं मुझको छोड़ेगा, इसीलिए दे दूंगा। சரித்திரமே படைச்சிருவான் போல இருக்கே. ओ मैं देने के पहले वो एक हिस्ट्री बनाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் விசுவாச பேச்சுகள். इसलिए विश्वास की बात करना चाहिए। ஆபிரகாம் அவன் விசுவாசித்துக் கொண்டே இருந்தான் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்துல தெளிவா எழுதி இருக்கிறது. रोमियो का किताब इसका 4वां अध्याय में इसी तरह लिखा हूँ, वो विश्वास में ही था। ஆனா ஒன்று ரெண்டு தடவை அவன் வேற ஜெபம் பண்ணது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. फिर भी पुराना नियम में देखने समय 2-3 बार वो दूसरी प्रार्थना किया, वो भी बाइबल में है। அதெல்லாம் மனுஷனுடைய ஒரு மனுஷீக தோல்விகள். वो है मनुष्य का मनुष्य बात है। ஆனா முடிவிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். पर अंत में एक विक्ट्री दे रहा हूं। ஒட்டுமொத்தமா அவனுக்கு ஒரு விசுவாச தகப்பன் என்கிற பெயரையும் கொடுக்கிறார். अंत में इसके लिए विश्वास का बाप उसी तरह एक नाम दे रहा हूं। எனவே இன்றைக்கு நமக்கு கூட விசுவாசத்துல தடுமாற்றங்கள் இருக்கலாம். आज भी हमको इस विश्वास का कोई गुणना है। கர்த்தர் தரவில்லைன்னு சொல்லும் பொழுது சிலர் வேறு காரியங்களை தேடி போகலாம். परमेश्वर नहीं दिया है तो कुछ लोग दूसरा बात में चल रहा हूं। அப்படிப்பட்ட தோல்விகள் நமக்கு வந்திருக்கலாம். उसी तरह हम गिर गया। வித்தியாசமான ஜெபங்கள் நாம செஞ்சிருக்கலாம். दूसरी तरीके से प्रार्थना कर किया। ஆனாலும் இன்றைக்கு பயப்பட வேண்டாம். फिर भी आप चिंता मत करो। தோல்வி ஜெயமாய் மாற்றக்கூடியது கர்த்தர். आपको हराना वो जीत को पाएगा, वो ही है परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆபிரகாமை போல வேற ஏதாவது மாற்று ஜெபங்கள் பண்ணி இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு சரியானதை தான் தருவார். हम इस अब्राहम के जैसा कोई एक दूसरा प्रार्थना किया है तो भी वो हमारा परमेश्वर हमको अच्छा करेगा। ஆகவே தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். इसलिए हम
हमारा विश्वास को प्रकट करना அது चाहिए। கர்த்தருக்கு பிரியமான பலியாக वो இருக்கிறது. परमेश्वर के अच्छा प्रसन्न बलिदान है। இது நோவாவின் பலியிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ये हम नोवा का बलि में ये हम पढ़ रहा हूँ। விசுவாசமாகிய பலியில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். विश्वास का बलिदान में है परमेश्वर प्रसन्न है। இரண்டாவதாக दूसरी बात, நீதிகரிக்கின்ற விசுவாச பலி, धर्मियों करने वाला विश्वास के बलिदान, பிரியமான விசுவாச பலி. ये प्रसन्न विश्वास बलिदान। இனி நான் சொல்ல போறது நீதிகரிக்கின்ற ஒரு விசுவாச பலி. अभी मैं बोलने के लिए जा रहा हूँ धर्मी करने वाले विश्वास की बलिदान। நம்முடைய விசுவாசத்தை பலியாக செலுத்தும் பொழுது அவர் பிரியப்படுகிறார். हम विश्वास के बलि के रूप में करने समय वो प्रसन्न है। அது மட்டுமல்ல, நாம் அப்படி ஒரு விசுவாச பலியை செலுத்தும் பொழுது அதுவே நமக்கு நீதியாக மாறி கிடைக்கிறது. वैसा हम एक बलिदान किए करने समय वो ये हमको धर्मी बन रहा हूँ। ஆபிரகாமின் பலி அப்படிப்பட்ட பலி. अब्राहम का बलिदान वैसा था। எபிரேயர் 11 इब्राहिम का किताब इसका 12 अध्याय में 17 வாசிக்கும் போது 17 में 20 तक पढ़ने समय, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். विश्वास के द्वारा उसने वो उस परीक्षा में था, उस समय वो ईसा को बलिदान किया। இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ये एक आश्चर्य काम है। 75வது வயதிலே தேவன் பேச தொடங்கினார். उसका 75 का एज, उसी टाइम परमेश्वर ने उसके साथ बात करना। 100வது வயதில் அந்த பிள்ளையை கொடுத்தார். उसका 100 का एज में परमेश्वर ने वो पुत्र उसको दिया। அந்த பிள்ளை ஒரு இளம் வாலிபனாக இருக்கிறான். वो अभी एक युवा है। இப்ப சொல்றாரு, அவனை கொண்டு எனக்கு பலி செலுத்து. अभी परमेश्वर ने कह रहा हूँ आप इसको मेरे को बलिदान करो। ஆபிரகாம் ரெடியாகி விட்டார். अब्राहम तैयार किया। உங்களுக்கு தெரியும், கத்தியை கூட தூக்கிட்டார். उन्होंने नाइफ में उठा लिया। அப்பொழுது கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். उस समय परमेश्वर ने रोका। ஆனா உண்மையில ஆபிரகாம் பலி செலுத்தி விட்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். वो हम जानना चाहिए उस समय अब्राहम बलिदान किया। அப்படி ஒரு பலியை செலுத்தி விட்டான். उसी तरह एक बलिदान அதை விசுவாசத்தினாலே செய்தான். वो विश्वास के द्वारा आया बलिदान। ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, उसके बाद कह लिया इसी तरह ईसा के द्वारा आपको संसार बनेगा। இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் इसी तरह बादशाह हुआ अब्राहम। மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, वो कोई एक मरा है तो भी इस परमेश्वर उससे जी उठ सकता, वैसा वो सोचकर தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். उसका एक लव पुत्र उसको बलिदान किया। அப்ப என்ன விசுவாசத்தோட பலி செலுத்த போனான்? वो क्या विश्वास से बलिदान करने के लिए गया? ஒரு பக்கம் இவன் மூலம் உனக்கு சந்ததி விளங்கும்னு ஒரு வார்த்தை தேவன் சொல்லி இருக்கிறார். एक प्रकार परमेश्वर ने कहा इसके द्वारा आपका वंश रहेगा। இப்ப இன்னொரு பக்கம் அதே தேவன் சொல்றாரு, இவனை கொண்டு பலி செலுத்து. दूसरी बात देखने समय वही परमेश्वर बोल रहा हूँ इसको बलिदान करो। நாம் இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா நம்ம எப்படி என்ன சிந்திப்போம்? हम इसी तरह सिचुएशन में चिका है तो हम कैसा सोचेंगे? இந்த தேவன் தான் சொன்னாரு, ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். यही परमेश्वर ने बोला ईशा के द्वारा आपका वंश मिलेगा। அப்படியே தந்திருக்கிறார். वैसा ने वो किया। இப்போ அவனையே சொல்றார், நீ கொண்டு பலி செலுத்து. अभी उन्होंने कह रहा हूँ उसको बलिदान करो। இதுல ஆபிரகாமுடைய அந்த பெரிய விசுவாசத்தை பாருங்க. आप देखो उसका बड़ा विश्वास, आपको देखो। அதையும் அவர் தான் சொன்னாரு, இதையும் அவர் தான் சொல்றாரு. ये भी उन्होंने कहा, वो भी उन्होंने कहा। அவரு சித்தமானதை செய்யட்டும். वो उसका क्या सिद्ध है वो करेगा। ஒருவேளை மரித்தோரிலிருந்து அவனை எழுப்பிடுவாரா இருக்கும். कुछ वो कोई मरा है तो उसको भी वो जी उठेगा। அப்படி விசுவாசித்தான். उसी तरह वो विश्वास किया। அப்படி எண்ணி அங்க கொண்டு போய் கத்தியை கையில எடுத்து, उसी तरह सोचकर वो चाकू ने उसको हाथ में लिया। அவனுடைய ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். अब्राहम परमेश्वर को विश्वास किया। அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. वो उसको धर्मी वैसा गिन किया। ஆதியாகமம் 15:6 சொல்லி இருக்கிறது. उत्पत्ति का किताब उसका 15 अध्याय उसी तरह कह रहा हूँ। இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், इसी तरह एक विश्वास, அந்த விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக தேவன் கருதினார். वो उस विश्वास से वो उसका धर्म हो गया। நீதின்னு சொன்னா அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான் என்ற அர்த்தம்.
धर्म है तो वो परमेश्वर में अंगीकार आने वाला एक व्यक्ति है। விசுவாசம் கர்த்தருடைய பிரியத்தை பெற்று தருவது மட்டுமல்ல, विश्वास परमेश्वर का प्रसन्ना बांटना वो मतलब नहीं है। கர்த்தருடைய நீதி அல்லது அங்கீகாரத்தையே நமக்கு பெற்று தருகிறது। वो परमेश्वर का धर्मी उससे हमको दे रहा हूँ। அதனால இந்த விசுவாசம் மிக மிக முக்கியமானது। हमको लिए इस विश्वास बहुत बड़ा आवश्यक है। ரோமர் 5:1 படிக்கிறோம்। रोमियों का किताब 5:1 में पढ़ रहा हूँ। நாமும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்। हम विश्वास से धर्मी बन रहा हूँ। இன்றைக்கு நம்மை நீதிமானாக்குற விசுவாசம் எது? आज हमको धर्मी बनने वाले विश्वास क्या है? அன்றைக்கு ஆபிரகாமை நீதிமானாக்கின விசுவாசம், उस दिन अब्राहम को धर्मी बनने वाला वो विश्वास, குமாரனை பலி செலுத்தின விசுவாசம், वो उसका एकलौता पुत्र को बलिदान किया वो विश्वास, இன்றைக்கு நம்மை நீதிமானாக்குற விசுவாசம், आज हमको धर्मी बनने वाला वो विश्वास, தேவகுமாரனை தேவன் சிலுவையில் பலியாக்கினதன் மேல் வைக்கிற விசுவாசம், वो परमेश्वर ने उसका पुत्र को क्रूस में खून किया वो विश्वास है। ஹல்லேலூயா। हालेलुया। இன்றைக்கு அந்த தேவகுமாரன் நமக்காக பலி செலுத்தப்பட்டார்। आज परमेश्वर ने हमके लिए बलिदान हो गया। ஆபிரகாம் ஈசாக்காகிய குமாரனை அர்ப்பணித்தது போல अब्राहम ईसाक उसका पुत्र वो बलिदान किया वैसा பிதாவாகிய தேவன் தன் ஏகபுத்திரராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அர்ப்பணித்தார்। पिता परमेश्वर उसका एकलौता पुत्र हमके लिए बलिदान दिया। ஆபிரகாம் பலிபீடத்தில் ஈசாக்கை கடத்தினது போல अब्राहम बेड में ईसा को किया। பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மேல் நமக்காக अनुमதித்தார், பலியாக்கினார்। वैसे परमेश्वर यीशु मसीह को क्रूस में बलिदान किया। இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேல் உள்ள விசுவாசத்தில் வர வேண்டும்। आज हम सभी लोग वो परमेश्वर का क्रूस में यीशु में विश्वास करना நம்முடைய चाहिए। பாவங்களை இயேசு சுமந்து தீர்த்தார்। हमारा पाप वो उठा लिया। நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார்। वो हमके लिए क्रूस पर जाकर उसका जीवन उठा। நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனை இயேசு அனுபவித்திருக்கிறார்। हमारा पापों के लिए वो वैसा किया। இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது आज हम यीशु के विश्वास करने என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், वो आप मेरे पाप के लिए आप बीट काट माया, என் தண்டனைகளை நீர் சுமந்து தீர்த்து விட்டீர்। आप मुझके लिए ये सब किया। அந்த விசுவாசம் நமக்கு வரும் பொழுது उस विश्वास हमारा अंदर आने அந்த समय விசுவாசத்தினால் நாம் उस நீதிமானாக்கப்படுகிறோம்। विश्वास के द्वारा हम धर्मी बन रहा हूँ। நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார்। हमारा पाप को वो क्षमा कर रहा हूँ। பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை ரட்சிப்பு வருகிறது। वो पाप के एक बहुत बड़ा छुटकारा हमको मिल रहा हूँ। ஆத்மா பாவத்தில் கட்டப்பட்டு கிடந்தது, हमारा आत्मा पाप में था, அந்த ஆத்மாவுக்கு விடுதலை ரட்சிப்பு கிடைக்கிறது। हमारा आत्मा को छुटकारा। நாம் பாதாளத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை போய்க்கொண்டே இருந்தது। हमारा जीवन पाताल के आगे चल रहा हूँ। அந்த பாதையிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது। उस रास्ता में ले हमको छुटकारा मिला। பாவம் என்பது நம்மை கட்டி நம்மை அடிமைத்தனத்துக்குள் வைத்து நடத்தி கொண்டிருந்தது। पाप हमको वो हमको टाई करेगा, बंधन करेगा। அப்படி கட்டி நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தது। वो वैसा बंधन कर कर हमको चलाया। ஆனால் அதிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது। हमको उससे छुटकारा मिला। இப்படி இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்கு अनेक கட்டுகளிலிருந்து விடுதலை தந்திருக்கிறது। वैसा यीशु के विश्वास करने वाले हमको बहुत बड़ा काम परमेश्वर ने किया। ஹல்லேலூயா। हालेलुया। நாம் கடைசி வரை இயேசுவின் மேல் விசுவாசத்தோடு வாழ்ந்தால் हम अंत तक परमेश्वर में विश्वास में जीना चाहिए तो இந்த நீதியின் பலனாகிய நித்திய ஜீவனை பெறுவோம்। इस धर्मी के द्वारा हम अनंत जीवन मिलेगा। இது நம்முடைய நற்கிரியையினால கிடைத்த நீதி அல்ல। ये हमारा अच्छा काम के द्वारा नहीं मिल रहा हूँ। பயங்கரமா ஜெபம் பண்றேன்னு சொல்லி அந்த ஜெபத்தினால கிடைத்த நீதி அல்ல। हम बहुत प्रार्थना कर रहे हैं, इसी के द्वारा नहीं है। நீங்க தேவ பக்தியோடு ரொம்ப பைபிள் படிச்சிருக்கலாம், குடும்ப ஜெபம் பண்ணி இருக்கலாம், அதனால கிடைத்த நீதி அல்ல। आप परमेश्वर को भाई मानकर प्रार्थना कर कर बाइबल रीड कर उसी तरह वो धर्मी नहीं है। இந்த நீதி கிடைத்த அடிப்படை என்ன? इस धर्मी कैसा हुआ? இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார்। यीशु ने मेरे लिए क्रूस में जी उठा। அவர் என்னை எல்லா கட்டுகளிலிருந்து ரட்சித்தார்। वो सारा बंधन से मुझको छुटकारा இந்த दिया। விசுவாசம் इस तरीके से அப்ப विश्वास। இன்றைக்கும் சில வேளை சில கட்டுகள் வந்து விட்டால், कुछ बंधन आया तो சில பாவங்கள் வந்து விட்டால்,
कुछ पाप आया तो, சில பிசாசுடைய அதிகாரங்கள் நம்ம மேல கொஞ்சம் வந்து விட்டால், कुछ शैतान का रुकावट हम में आया तो, அந்த பாதாளத்தினுடைய கலக்கங்களும் வேதனைகளும் இங்க நிழலடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னா, किसी प्रकार के भय हमारा अंदर आया तो, அன்றைக்கு நம்ம முழுக்க முழுக்க அந்த கட்டுகளுக்குள்ள கிடந்தோம். उस दिन हम उसका बंधन में हर समय था. அன்றைக்கு இயேசுவை விசுவாசத்தினால விடுதலை பெற்றோம். उस दिन हम यीशु को विश्वास किया, इसके लिए हमको छुटकारा இன்றைக்கு मिला. அதே ப்ராசஸ் தான். आज भी वैसा है. இன்றைக்கு திரும்ப முழு கட்டுக்குள்ள போகல, आज हम उस पूरा बंधन में नहीं है. கொஞ்சம் கொஞ்சம் கட்டுகள் வந்திருக்கின்றன. कुछ कुछ बंधन है நம்முடைய குறைவுகள்னால, हमारा वो कमी में है. ஆனால் மறுபடியும் இயேசுவை நோக்கி விசுவாசிக்க வேண்டும். हम फिर भी यीशु से विश्वास करने அந்த समय விசுவாசம் நம்மை நீதிகரிக்கும். उस विश्वास हमको धर्मी ஒரே ஒரு बनाएगा. வசனத்தை சொல்லி நிறுத்துகிறேன். एक वचन पढ़कर, ரோமர் 10ஆம் அதிகாரம் रोमम का किताब उसका 10वां अध्याय 9-10 வசனங்கள். 9 और 10 का वचन. அங்கே ரொம்ப அழகாக அது எழுதப்பட்டிருக்கிறது. इधर अच्छी तरीके से लिखा हूँ. கர்த்தராகிய இயேசுவை प्रभु यीशु நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, हम हमारा मुंह से अंगीकार करना चाहिए. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று वो मरने वाले से जी उठा, उसी तरह विश्वास कर உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். हमारा हृदय का अंदर विश्वास किया तो हम उद्धार होगा. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், धर्मी होने के लिए हृदय का अंदर विश्वास करना चाहिए. ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். उदार होने के लिए मुंह से अंगीकार करना அப்ப நாம் चाहिए. இயேசுவின் சிலுவை எனக்கான எல்லாம் செய்து முடித்தது என்று உண்மையாய் விசுவாசிக்கிற விசுவாசம், हम यीशु का क्रूस सब कुछ किया, वैसा हम विश्वास करना चाहिए. அது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய நீதி அங்கீகாரத்தை நமக்கு தந்துவிடும். ओ परमेश्वर के बीच में वो हम एक अच्छा धर्मी बनेगा. அடுத்தது அதை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டுமா, उसको हम हमारा मुंह से अंगीकार करना चाहिए. அப்பொழுது ரட்சிப்பு வரும். उस समय उद्धार मिलेगा. ரட்சிப்புனா விடுதலை வரும். उद्धार मतलब छुटकारा, चंगाई. விசுவாசிக்கும் பொழுது எனக்கும் தேவனுக்கும் உள்ளே ஒரு அங்கீகாரம், தேவ அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். विश्वास करने समय हम और परमेश्वर के बीच एक अंगीकार मिला. ஆனா வாய் திறந்து அதை அறிக்கை பண்ணணும். हम मुंह बोलकर उसको अंगीकार करना चाहिए. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், यीशु मैं आपको प्रेम நான் कर உம்மை रहा हूँ, விசுவாசிக்கிறேன், मैं आपको विश्वास कर रहा हूँ, உம்முடைய சிலுவை பலி எனக்கானது என்று விசுவாசிக்கிறேன், मैंने विश्वास कर रहा हूँ आपका क्रूस में वो बलि நான் मेरे लिए ரொம்ப है, பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், मैं बहुत पाप किया, பாவங்கள்லாம் எனக்கு மன்னியும், मेरे पाप को क्षमा करो. நீர் ஒருவரே பாவங்களை மன்னிக்க வல்லவர். आप एक ही है हमारा पाप को क्षमा करने वाला. இப்படிப்பட்ட நல்ல அறிக்கைகள் वैसे हम अंगीकार करना நமக்கு चाहिए. விடுதலை கொண்டு வரும். ओ हमको छुटकारा, चंगाई मिलेगा. हालेलुया. हालेलुया. இப்போ இது பாவ மன்னிப்புக்கு மட்டும் இல்ல, ये पाप क्षमा के लिए मतलब नहीं ஒரு है, வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்கு. एक बीमारी से चंगाई मिलने के लिए. இயேசு சுகமாக்குவாருன்னு நான் முதல்ல விசுவாசிக்கணும். यीशु चंगाई करेगा है तो हम पहला विश्वास करना चाहिए, அடுத்து வாய் திறந்ததை சொல்லணும். फिर मुंह से अंगीकार करना அப்பதான் चाहिए. கிரியை உண்டாகும். उस समय वो काम होगा. எந்த காரியத்துக்கும் हर एक बात में விசுவாசம் நீதியை தரும், विश्वास धर्म बनाएगा, விசுவாச அறிக்கை காரியத்தை பெற்று தரும். विश्वास अंगीकार वो काम करेगा. அல்லேலூயா. हालेलुया. அதனால வாய் திறந்து நல்ல விசுவாசத்தை பேசும். इसलिए मुंह बोलकर हम विश्वास को अंगीकार करना चाहिए. வசனத்தை அப்படியே விசுவாசிக்கலாம், वचन को उसी तरह विश्वास करना 100% விசுவாசிக்கலாம், 100% विश्वास அது करना चाहिए. அப்படியே பேசலாம். वो वैसा ही बोलना चाहिए. அதனால இந்த வசனங்களை அடிக்கடி அறிக்கை செய்யணும். इसलिए हम इस वचन को हम अंगीकार करना चाहिए. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, हमको क्या प्रॉब्लम है, அதுக்கு பரிகாரமான வசனங்கள் எங்க இருக்கு, उसके लिए क्या क्या वचन बाइबल का अंदर है, அதை எடுத்துக்கொள்ளுங்க. उसको हम देकर அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. हम हमारा मुंह से अंगीकार कर कर வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணி प्रार्थना அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. वाचा के बोलकर बोलकर प्रार्थना करना அதை चाहिए. 4 தடவை 5 தடவை சொல்லும் பொழுதே நமக்குள்ள இன்னும் விசுவாசம் பலப்படும். वो 4 और 5वां समय बोलने समय हमारा अंदर विश्वास बढ़ेगा. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதாது, हमारा हृदय का अंदर हम सोच அப்படியே வாய் திறந்து அறிக்கை செய்வோம். अभी तुरंत हम मुंह से अंगीकार करना விடுதலை चाहिए. உண்டாகும். छुटकारा, चंगाई मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. கஷ்டங்கள் இருந்து விடுதலை வரும்.
வரும். वो कष्ट कमी में उसको चंगाई मिलेगा. நான் சில நெருக்கங்களை பற்றி சொன்னேன். हम कुछ कमी का बारे में बात करा. இந்த நெருக்கத்தின் நடுவில் எத்தனை சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. इस कमी के बीच में कितना गवाही आ रहा हूँ. ஆச்சரியமாக இருக்கிறது. वो सब आश्चर्य है. கம்பெனியை விட்டு நிறுத்திட்டாங்க பாஸ்டர். वो कंपनी वो बंद किया पास्टर. இன்னும் 15 நாள் தான் இருக்கு விசா. सिर्फ 15 दिन है विसा के लिए. அதுக்குள்ள இன்னொரு வேலை கிடைக்காட்டா ஊருக்கு வந்துட வேண்டியதான். कोई नया काम नहीं मिला है तो घर वापस आना चाहिए. ஊருக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? गांव को आकर क्या कर सकता. ஏதோ ஒரு பெட்டி கடையாவது போட்டு உட்காரலாம். कोई एक दुकान डालकर बैठेगा. அங்க பெரிய கம்பெனில பெரிய லெவல்ல வேலை பார்க்குற ஆள் பேசுறது. उधर बड़ा कंपनी में बड़ा पोजीशन में काम करने वाला लोग इसी तरह बात कर रहा है. ஒரு 10 நாளுக்குள்ள திரும்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாரு. 10 दिन के बाद वो व्हाट्सएप में मैसेज कर रहा हूं. மாஸ்டர் முந்தன கம்பெனியை விட அருமையான கம்பெனி நல்ல சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. मास्टर पहला कंपनी में अच्छा कंपनी अभी मिला, अच्छा सैलरी भी मिल रहा, उसी तरह वो मैसेज किया. அதனால தேவன் அனுதினமும் அற்புதங்கள் செய்கிறவர். इसलिए परमेश्वर हर दिन आश्चर्य काम कर रहा हूं. இந்த விசுவாசமாகிய பலியை செலுத்தினா அங்கிருந்து கிரியை நடக்கும். इसलिए हम विश्वास का बलि करने समय वो आश्चर्य करेगा. हालेलुया हालेलुया. விசுவாசத்தை கொடுப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். विश्वास से हम बोलेगा मिरेकल्स हमारा लाइफ में पाएगा. அது மட்டும் இல்ல, விசுவாசத்தை கொடுத்து தேவன் நீதியை பெற்றுக்கொள். हम विश्वास को देखकर परमेश्वर का धर्मी पाएगा. அதுதான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும். वही है हमको मृत्यु जीवन मिलेगा. அதனால நான் செய்தி எங்க நிறுத்துகிறேன். इधर बंद कर रहा हूं. அன்பானவர்களே, நீங்க இதுவரைக்கும் நிறைய துதி பலி எல்லாம் செலுத்தி இருப்பீங்க. प्रिय लोग, आप इस दिन तक बहुत सारा स्तुति आप मुंह से किया. இன்றைக்கு ஒரு காரியத்தை கூட சிந்தனையில எடுத்துட்டு போங்க. आज दिन आपका सोच में ये आप सोचो. நான் இந்த ஆராதனை பலி, காணிக்கை பலி இதுகளை மட்டும் செலுத்தி கொண்டிருந்தா போதாது. मैं ये परमेश्वर के लिए इस आराधना जैसा बलि और उधार से देना जैसा बलि वो उसके बाद भी चलना चाहिए. என் உள்ளத்திலிருந்து விசுவாசமாகிய பலியை ஆண்டவருக்கு ஏறெடுக்கணும். என் हृदय का अंदर वो विश्वास का बलि हम देना चाहिए. வீட்டினுடைய ஒவ்வொரு பொருளும் ஒரு விசுவாச சாட்சி வரணும். हर बात में विश्वास का गवाही आना चाहिए. வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு விசுவாச சாட்சி வரணும். हमारा जीवन में हर जाने समय विश्वास के गवाही आना चाहिए. விசுவாசத்தையே நான் அனுதின பலியை ஆண்டவருக்கு செலுத்தி பிரியப்படுத்தணும். वो हम विश्वास से एक बलि के रूप हर दिन परमेश्वर को देना चाहिए. அவருடைய நீதிமானாக நீதிகரிக்கப்பட்டு நடக்கணும். वो उसका धर्मी बनकर धर्मी जैसे जीना चाहिए. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு நிமிடம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகர் கைவிடாரே, கல்வாரி நாயகர் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகர் கைவிடாரே, கல்வாரி நாயகர் கைவிடாரே. விசுவாசத்தினால் அன்பான தேவ பிள்ளையே, நீயும் விசுவாசத்தினால் கர்த்தரை பிரியப்படுத்தும்படி இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு முறை அனுப்ப வேண்டிய நேரத்தில் ஒரு விசுவாச பலி அனுப்புங்க. ஒரு முறுப்பை ஏறெடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அதை ஜெயித்து நான் முறுமுறுக்க மாட்டேன். விசுவாச பலியை வார்த்தையாக சொல்ல போகிறேன். விசுவாச பலியை என்னுடைய ஜெபத்தின் அறிக்கையாக தேவனோடு பேச போகிறேன். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு தேவனுடைய கோபத்தை இஸ்ரவேல் மேல் கொண்டு வந்தது. ஆனால் இந்த விசுவாச பலி எழும்பும் என்றால் தேவனுடைய பிரியத்தை நம்மையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவன் பிரியப்பட்டார் என்று சொன்னால் மலைத்தாட்சியான வருஷத்திலும்
நீ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க வைப்பார். பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக வட்டியோடு எல்லாம் சேர்த்து இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவார். யோவேல் 2:25 பொய்யாய் போகாது. பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் இழந்து போனதை, பொருளாதாரத்தில் இழந்து போனதை, வாழ்க்கையில வேறு என்னென்ன இழப்புகள் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அப்பா, இனி அந்த சந்தேகத்தை விட்டுறேன். இது நடக்குமா நடக்குமா என்கிற அவிசுவாசத்தை நான் விட்டுறேன். அப்பா, சில வேளை ரொம்ப முறுமுறுப்பு வந்துருதப்பா. என்ன ஜெபம், எதுக்கு பாஸ்டிங், நான் எதெல்லாம் பண்ணினேன், இந்த ஆண்டவருக்கு என் மேல இரக்கம் கிடையாதா, இப்படி எல்லாம் தேவையில்லாத பேச்சுகள் வந்து விட்டது. மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு விசுவாசமாகிய பலியை செலுத்த தீர்மானிக்கிறேன். யோபுவை போல ஏது நடந்தாலும், எனக்கு பிரியமானது நடந்தாலும் எனக்கு பிரியமில்லாதது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய வெறும் ஸ்தோத்திர பலி அல்லது விசுவாச பலி. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஆண்டவர் இவ்வளவு 25 வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்து தந்த பிள்ளைய எப்படி கேட்டுட்டாரு? அப்ப இவர் பொய் சொல்றாரா? அப்படியெல்லாம் அவன் பேசாம நினைக்காம அவர் தான் தந்தார், அவர் தான் கேட்கிறாரு, அவர் சொல்றது போல செய்வோம் என்று ஒரு பெரிய விசுவாசமாகிய பலியை செலுத்த ஈசாக்க அந்த பலிபீடத்துல படுக்க வச்சுட்டான். அது வெறும் ஈசாக் என்ற பலி அல்ல, பெரிய விசுவாசமாகிய பலி. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஒரு உன்னத ஆசீர்வாதத்திற்காக சில சின்ன காரியங்களை பலிபீடத்துல வைக்க கர்த்தர் சொல்லலாம். உனக்கு இன்றைக்கு அது பெரிய காரியமா தெரியுது. நீ தேவனை நோக்கிப்பார். அவர் மகா பெரியவர். அவர் எதை கேட்கிறார் அதை செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை கொடுக்கணுமா? நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சில வேளைகள்ல சின்ன காரியத்தை கொடுக்கும் பொழுது பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லி ஒரு தந்திரமா அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் அப்படி தரமாட்டார். அவர் சொன்னார்னா செய்யுங்க. ஹல்லேலூயா. மகனே, இதை கொடு, அல்லது இந்த உன்னுடைய நேரத்துல இதை ஒதுக்கு எனக்காக, உன்னுடைய பணத்துல இதை எனக்காக ஒதுக்கு, ஈசாக்க எனக்கு கொடு என்று கர்த்தர் எதை கேட்கிறார்? அப்படி கேட்டு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னார். ஆண்டவர் பேசுறத உறுதிப்படுத்திட்டு அதை செய்யுங்க. ஒரு விசுவாச பலி மேல எழும்பி போகும்போது உங்க குடும்பத்துக்கே பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் இறங்கி வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஈசாக்கு அவனை அப்படியே அவன் பலி செலுத்தினான் பாருங்க. கடைசியில அந்த ஒரு ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து, அந்த ஒரு யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து, அந்த 12 பேரை 12 கோத்திரங்களா மாற்றி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியே தீர்வார். சில காலங்கள் இடையில இருக்கலாம், அவருடைய குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு நாம் அறியாததா இருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகவே செய்யாத. கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்க, கர்த்தர் செய்வார். விசுவாச பலி கர்த்தரை பிரியப்படுத்துகிற பலி. விசுவாச பலி நீதிமானாய் மாற்றுகிற பலி. ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேளையில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பா, இவர்கள் விசுவாச பலி செலுத்த வேண்டும் என்று, அப்பொழுது நீர் பிரியப்படுவீர் என்றும், அப்பொழுது இவர்கள் நீதிகரிக்கப்படுவார்கள் என்றும் உம்முடைய வசனங்களை தந்தீர் தகப்பனே. நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றிலிருந்து அந்த விசுவாச அனுபவம் தூண்டி எழுப்பப்படட்டும். கர்த்தரை எப்பொழுதும் பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை இவர்கள் பேசவும் செய்யவும் வேண்டும். அந்த இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தே கடைசியில எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதற்கு நேர் எதிராக இந்த காலத்தில் வாழுகிற நாங்கள் விசுவாசித்து 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 நடக்கத்தக்கதாக விசுவாச பலியை ஒவ்வொரு காரியத்திலும் செலுத்தும்படி உதவி செய்யுங்க. அதோடு கூட நாங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நாங்க உங்களுக்கு முன்னால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எங்கள் குறைகள் களையப்படுகிறது, எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாங்கள் இன்னும் நீதிமான்களாக, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னது போல உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். எல்லாரையும் விசுவாசத்தினால் பலப்படுத்தும். ஒருவேளை உலக விஷயமாக பூலோக ஆசீர்வாதங்களில் எது குறைவுபட்டு இன்றைக்கு வந்திருக்காங்களோ
அதையும் அற்புதமாய் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கலாம், வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கலாம், விவாகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவே அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற தேவனப்பா, புத்திர பாக்கியத்துக்காக யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அன்பு தகப்பன் இந்த வருஷத்தில் அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். தட்டைகளை தகர்க்கிறவர், வாசல்களை திறக்கிறவர், ராகேலின் தெய்வம், சாராளின் தெய்வம், அன்னாளின் தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. அற்புதம் செய்யும். எந்த இடத்தில் கிரியை செய்ய வேண்டும், என் தேவனால் அது முடியும். கர்த்தர் அப்படியே செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு இந்த 3 ஆராதனைகளை நடத்த கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தேசத்திலே நல்ல மழையும் தந்திருக்கிறீர், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, யாருக்கும் இந்த கொள்ளை நோய் தொடாதபடி எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக்கொள்ளும். எந்தெந்த தேவ பிள்ளைகள் இழப்பிலே, நஷ்டத்திலே, கஷ்டத்திலே வாடுகிறார்களோ, எதிர்பாராத மேன்மைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் இந்த விசுவாசமாகிய பலி மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது. இதை எப்பொழுதும் என்றைக்கும் செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து சாயங்கால ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.